வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற ஆகஸ்ட் 3 அதாவது சண்டே அன்னைக்கு நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி நம்மள்ட்ட வந்து இந்த மந்த்லிக்கு ஒரு ரேட்டு ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா லைஃப் டைம் சப்போர்ட்டுக்கு ஒரு தனியாக இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த ஒரே ஒரு தடவை நீங்கள் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டுமே கூட. ஏன்னா இது ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் கற்றுக்கிட்ட விதத்தில் அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. ஸோ அதை வந்து இடையில 1 மந்த்லேயே நம்ம விட்டுட்டு போகிறது அப்படின்றது இருக்காது. ஸோ தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு மந்த் ஆன் மந்த், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மந்த் வந்து 4 செஷன்ஸ் இருக்கும். அப்புறம் மந்த் ஆன் மந்த் ஒரு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஒரு செஷன்ஸ் வந்து நம்ம கலந்தாய்வு டிஸ்கஷன் மாதிரி வச்சுருப்போம். ஸோ லைஃப் டைம் நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து வாய்ஸ் நோட் போட்டு என்ன குறிப்போ அந்த குறிப்பை வந்து எடுத்து அந்த நோட்ஸை எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதன் மூலிமா வந்து நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் ஓவரால். ஸோ இன்றைக்கி ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர், அதாவது ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே, சரிங்களா? 2 பேருமே ஓப்பனுக்கு மேலே அண்ட் அகைன் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அதாவது 24,600 அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் 24, ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 24,700 அதையும் கடந்திருக்காங்க. அகைன் அங்கே போய்ட்டு திருப்பி வந்து இங்கே இதுதான் இந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருக்கிறப்ப, அதிகபட்ச இம்ப்ளைட் வால்டிலிட்டி இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள், பெரிய இம்ப்ளைட் வால்டிலிட்டி இல்லை. ஸோ நியர்பை தான் ஒரு சின்ன இதை நடந்தாங்க. ஆனால் இம்ப்ளைட் வால்டிலிட்டி கடந்த 2 நாட்கள் அதிகமாக இருக்கும்போது எந்தளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்திருக்குன்ட்டு நீங்கள் இது மூலிமா பார்க்கலாம். எடுத்த உடனே ஒரு ஒன் சைடு டக்குன்னு மேலே ஏறிட்டு அகைன் திருப்பி கீழே வருது. அப்போ இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணால் பையர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்டராக ஒரு டார்கெட்டை வச்சு புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதர்வைஸ் அகெயின் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஹையவோ லோவோ பிரேக் பண்ணி வரும்போது தான் அதை நீங்கள் அகெயின் மறுபடியும் என்ன சொல்கிறது, என்ட்ரி இங்கே வைக்கக்கூடாது. என்ட்ரி நீங்கள் இங்கேயோ இல்லை இங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணி கால் ஆப்ஷன்னா இங்கேயோ. இப்போ இந்த டேயில் வந்து புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ட்ரி வைக்கணும்னா நீங்கள் இங்கேயே என்ட்ரி ஆயிடணும். அதேமாதிரி கால் ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆயிடணும். பட் அதை ஹோல்ட் ஆன் பண்ணி கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அது இந்த இங்கே ஹை பிரேக் பண்ணுற மாதிரி இங்கே லோ பிரேக் பண்ணுற மாதிரி அப்படி சினாரியோ இருக்கும்போது தான் நம்ம அதை ஹோல்டு பண்ணி கொண்டு போகணும். அதர்வைஸ் வந்து ஒரு இடத்துல போயிட்டு அந்த ஹையை வந்து எடுத்துகிட்டு திருப்பி வர்றாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல இங்கேருந்து நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் கூட இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸிட் ஆகிறது தான் நல்லது. அதனால தான் ஐவி அதிகமாக இருக்கும்போது டார்கெட் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கணும், கம்மியான டார்கெட்டாக வச்சுக்கணும், சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிகினராக வரக்கூடிய ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு, சரிங்களா? பிகினராக வரக்கூடிய ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ரெண்டு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, இந்த ரெண்டுத்துக்கும் மேலே அமைச்சிட்டாங்கன்னா அங்கே புட் ஆப்ஷன் டிகே ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு, ஓகேங்களா? அதே மாதிரி ஓப்பனுக்கும் கீழே அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் கீழேன்னு ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து கால் ஆப்ஷன் டிகே ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க பிகினராக வரக்கூடிய செல்லர்ஸ். ஸோ ஓவரால் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அதாவது 24,750 அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,850 நியர்பை அந்த இடத்துலேயே முடிச்சுருக்காங்க. மார்க்கெட்டை அங்கே தான் முடிச்சுருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த நாளைக்கு அதாவது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, இங்கே மார்க்கெட் வந்து 120 பாயிண்ட் அதாவது 724,700 ஸ்ட்ராடல், பட் வந்து 821 முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய லோ அண்ட் க்ளோஸ் இதெல்லாம் வச்சு ரேஞ்ச் எடுப்போம் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராடலுக்கு மேற்பட்டு மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னா அவங்களுடைய லோ, அப்போ 24,700 கால் ஆப்ஷனுடைய லோ 24,772 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். இதில் நம்ம வந்து ரேஞ்ச் எடுப்போம். ஏன்னா இந்த இன்னொரு க்ளோசிங் ப்ரீமியத்தை வச்சு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் வந்துடும் இல்லையா? ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அண்ட் ஷார்ட் எட்ஜோட டாப். அப்போ 800 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24,800 கால் தான். அதை தாண்டி கால் ஆப்ஷன் எதுவும் இல்லை.
இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு அதை தாண்டி பெரிய கால் ஆப்ஷன் இல்லை. அப்போ 24,800 கால், அடுத்து 24,700 புட். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு 24,750. அப்போ இந்த லோ கால்குலேட் பண்ணி எடுத்த லெவலு 24,772. அதுபோக நம்மளுக்கு 24,700 அண்ட் 24,800 இந்த 2 லெவலும். அதுக்கப்புறமா ஒய்டராக இருக்கக்கூடிய எட்ஜ் வந்து 24,600 டு 24,800னா அவங்களுடைய மிட் பாயிண்ட் 24,700. அப்போ அந்த 24,700, 750, 772 அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,821. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். இப்போ நீங்கள் மார்க்கெட் இதில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 750 காலும் இருக்குது, 700 காலும் இருக்குது, 800 காலமும் இருக்குது. சரிங்களா, அவங்க எல்லாமே ஐடிஎம். ஸோ 800க்கு மேலே முடிச்சுன்னா 800 லோவும் இங்கே ஆக்ட் ஆகும். அப்போ 800 + 42னா 24,842. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை லெவல் உங்களுக்கு வருது? ஷார்ட் ரேஞ்சோட எட்ஜோட பாட்டம் அண்டு வைட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு, அதுதான் உங்களுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டமும் கூட. அடுத்து ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், அதாவது 24,750. தனியாக நான் எல்லா லெவலையும் நீங்கள் இதில் நோட் பண்ணி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இது எல்லாமே. சரிங்களா, அதாவது 24,700. சரிங்களா, இது ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அடுத்து 24,750, இது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அடுத்து 24,772 அப்படின்றது நமக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய லோவை ப்ரெஸ் பண்ணி கிடைக்கிது. அடுத்து 24,800 அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட டாப். அடுத்து 24,821 அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ். அதுக்கப்புறமா 24,846 அப்படின்றது 842 அப்படின்றது இந்த கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ். இப்போ ஒயிட் ரேஞ்ச் பார்க்கலாம், ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் பார்க்கலாம். 24,700 + 166, 24,866 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அப்போ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 24,673. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அடுத்து ஒயிட் ரேஞ்சுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 196. அப்போ 24,866 + 24,896. அப்போ நியர்பை அங்கே உங்களுக்கு 24,900 வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 166 பாயிண்ட் அப்படின்னா 24,534. சரிங்களா, இதுதான் ரேஞ்ச். ஸோ இதுக்கு எப்படி உட்பட்டு இருக்காங்க, இம்ப்ளைட் வால்யூட்டில் என்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் நாளைக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வாலட்டைல் வெனஸ்டே. சரிங்களா, நாளைக்கு வந்து ஒரு வாலட்டைல் வெனஸ்டேவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 சைடுமே இப்போவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ரீமியம் 2 சைடுமே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி 10-10 ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2 சைடுமே ஈக்குவல் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா, அப்போ நாளைக்கு வந்து ஓப்பன் பிலோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ 24,750ன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதாவது ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் இருந்துட்டாங்க அப்படின்னா 24,750. அடுத்து 24,700, அதுக்கப்புறமா 24,650. இதெல்லாம் கடந்தால் தான் கீழே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இருக்குமான்றதை கொஞ்சம் கேள்வி போகுது. ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 140 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சிருக்காங்கன்றப்ப பார்வையை வந்து கொஞ்சம் அப்படியே வைங்க. ஏன்னா ஒவ்வொரு லெவலாக தாண்டி வந்தால் தான் வர முடியலன்னா இல்லை. அதே மாதிரி இங்கேயுமே நம்மளுக்கு மல்டிபிள் ஹெச் கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேங்க் நிஃப்டியில். அப்போ பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா 56,200 100 ஸ்ட்ராடல் 56,000, அது இங்கே பாருங்கள் 56,000 to 56,200 மிட் பாயிண்ட் 56,100 ஸ்ட்ராடல். அப்போ இந்த 100 ஸ்ட்ராடலுக்கு உண்டான ப்ரைஸ் எடுத்துக்கணும். அப்போ 100 லோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 195 ரூபா. மார்க்கெட் வந்து 56,220 முடிச்சிருக்காங்க. அப்போ 56,200 295 அப்படின்றது மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அதுக்கு அடுத்ததான் அப்போ 56,300ன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 56,000லேருந்து 56,500 அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வருது. ஆல்மோஸ்ட் 56,000 காலும் வர்றாங்க. இப்போ 56,000 காலுடைய க்ளோஸ் வந்து 241னா 56,241 அப்படின்ற லெவலுக்கு மேலே நாளைக்கு நிற்கிறாங்களா இல்லை கீழே நிற்கிறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் 56,000க்கும் 56,500க்கும் மிட் பாயிண்ட் அவங்க தான். அந்த இடத்துல வந்து ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷனுடைய லோ வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா
அதுக்கு மேலே நின்றுட்டாங்கன்னா அந்த 241 ரூபா அப்படின்றது அவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூவாக மாறி அதுலேருந்து ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை 241 கீழே இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது, டைம் வேல்யூவும் சேர்த்து இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தமாகும். அப்போ திருப்பி கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி இந்த 2 நாட்களில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேங்க் நிஃப்டி சைடில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வாலட்டிலிட்டி அங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டி சைடில். சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி சைடில் கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகம், புட் ஆப்ஷன் சைடு கம்மி. அப்போ நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, இதே கான்செப்ட். அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழேட்டாங்கன்னா இங்கே கால் ஆப்ஷனுடைய டிகே என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ கால் ஆப்ஷன் டிகே ஆகிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா சரியான சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியாது, அங்கே போய் கால் ஆப்ஷன் மேலே வருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இந்த இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹிண்ட், அதாவது ஆப்ஷன் செல்லருக்கான ஹிண்ட், இது ஆப்ஷன் பையருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஹிண்ட் ஒளிஞ்சிருக்கு. அதாவது அந்த ஓப்பனுக்கு மேலே அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சொன்னேன் இல்லையா, அதேமாதிரி ஓப்பனுக்கு கீழே அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் கன்ஃபார்ம் நீங்கள் காலையில் ஓப்பன் மார்க்கெட்டில் பார்க்கணும். ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் நீங்கள் பார்க்க தவறிட்டிங்கன்னா நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்க அப்படின்றது தெரியாது. எந்த பக்கம் நீங்கள் வந்து உங்களுடைய மூமெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை இங்கே சரியாக ஃபுல்ஃபில் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஒரு ஃபர்தராக அன்றைக்கி ஃபுல்லாகவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர்னால் காலையில் ஓப்பன் மட்டுமே பார்த்துட்டு அப்புறம் விடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஸ்பாட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பனுக்கு வந்திருந்தாலும் நேராக போய் ஃப்யூச்சரை பாருங்கள். ஃப்யூச்சரும் அவங்களுக்கு ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு போயிட்டாங்க. ஓப்பனே கூட மேக்ஸிமம் வரல, அந்த ப்ரைஸுக்கு கூட வரல, அங்கனுக்குள்ளே வந்து திரும்பிட்டாங்க. இதுதான் 2 பேர்த்துக்கும் உள்ள அந்த ஒரு விஷயன்றது. ஸோ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. இந்த மந்தில் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது மந்த் எண்டில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேம் ப்ரைஸ் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த வீக்கில் பார்க்கணும். இப்போ அடுத்த வீக்கில் என்ன 821 அடுத்த மந்த் ஃபியூச்சரில் 821 + 934 அப்படின்னா கிட்டத்தட்ட 13 பாயிண்ட், அதாவது 113 பாயிண்ட். அப்போ இன்றைக்கி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் வந்து 113 அப்படின்னா நாளைக்கு 113க்கு மேலே இருந்தால் கால் சைடு டைம் வேல்யூ. ஸோ கால் ஆப்ஷனுக்கு கொடுத்து கரைச்சி இந்த மாதிரி போவாங்க. புட் சைடு இருந்துட்டாங்க, அதாவது 113க்கும் கீழே இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா புட் சைடு டைம் வேல்யூ இருக்கும். இதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ யார் சைடு இருக்குது, நாளைக்கு ஓப்பனில் எந்த மாதிரி இருக்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து யார் பக்கம் டைம் வேல்யூ அப்படின்றது அமையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.